நாமத்திற்கு மகிமை உண்டதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் வாஞ்சியோடு கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி அன்போடு உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை அதிகமாக தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் குறிக்கப்பட்ட வேளையில் அடியானுக்கும் வந்து உங்களோடு கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்தார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. யாருக்காவது சாட்சி சொல்ல வேண்டுமானால் கட்டாயம் உங்களுக்கு சமயம் கொடுக்கப்படும். ஏன்னா அந்த சாட்சி வேலை இப்போ நம்ம நிப்பாட்டி இருக்கிறோம். அந்த சாட்சி சொல்லுவது அவசியம். அதாவது கடந்த நாளில் என்னோடு எனக்கு சொந்தக்கார ஒரு பிள்ளை வந்து அது நடக்காவில் உள்ளது. சாட்சி சொல்ல கேட்டு 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 கடைசியில் நான் சொன்னேன், சமயத்தை வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லி கடைசியில் சாட்சி சொல்ல அது சொன்ன சாட்சி என்னன்னு சொன்னால், எத்தனையோ லட்சம் ரூபா அவளுடைய ஹஸ்பண்டு பென்ஷன் வாங்கின ரூபா, ரிட்டையர்ட் ஆகிற வேலையில் கிடைச்ச ரூபாயை ஒருவன்கிட்ட கடன் கொடுத்துருக்கு. அந்த கடன் அவன் கொடுக்கல, திருப்பி கொடுக்கல. அது கிடைத்தால் நான் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லி அது தீர்மானம் போட்டு தான் அது கிடைத்ததுனால அது ஒரு சாட்சி. அப்போ இது ஒரு ஆண்டோட சமூகத்தில் ஒரு ஆண்டவருக்கு, அதாவது பண காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டு உங்களுக்கு நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் அவர் தான் செய்கிறது. ஆனால் இது ஒரு சாட்சியாக எனக்கு பார்வையில் தெரியவில்லை. இப்படிப்பட்ட சாட்சிகள் நமக்கு சபையில் சொல்லி நம்ம ஆரையும் கிறிஸ்துவண்டையில் அழைக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் கர்த்தர் நம்ம ரட்சிப்பில் நம்மை வழிநடத்துகிற விதங்கள் அது உண்மையாக இருக்க வேண்டும். சாட்சியாய் வாழ்ந்து சாட்சி சொல்ல வேண்டும். சபையில் நம் சாட்சியாக இந்த பூமியில் நாம் இந்த உலகத்தில் சாட்சியோடு வாழும்போது நமக்கு பெருத்த சந்தோஷமும் தேவ சமாதானமும் நமக்கு எப்படி இருக்கும்? நிறைந்திருக்கும். கடந்த நாளில் நான் சென்னையில் எனக்கு கூட வேலை பார்த்தவர், எனக்கு கூட இல்லை, இந்த டிபார்ட்மெண்ட்டில் அவர் ஆடிட் இன்ஸ்பெக்டராக இருக்குது, இப்போ சென்னையில் இருக்கார். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த போது அவர் சொல்லார், ஐயா பெருஷியான அத்தனை பேரும் கிடந்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்படுகிறார். உங்கள் வார்த்தையை நீங்கள் பேசும்போது பயங்கர சந்தோஷமாக பேசுகிறீங்களே, இது ஏன்னு கேட்டார். என்ன நான் எனக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்குது சார். இன்றைக்கி ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் சந்தோஷத்தினால இருக்கேன். எப்போது உங்கள்கிட்ட பேச மட்டும் இல்லை, நான் 24 ஹவர்ஸும் சந்தோஷமாக தான் இருக்கேன். சிலப்போ கண்ணீர் விட்டு அழுவேன் தன்னை கிறுக்கன போல. ஏன்னா அந்த சந்தோஷத்தின் மகிழ்ச்சி, தேவன் என்னை இப்படி நடத்துகிறாரு, என்னைக்கோ அழிந்து போக வேண்டிய நான், அப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் இவ்வளவாய் நடத்துகிறார் என்பதை நினைக்கும் போது கண்களிலே மகிழ்ச்சியின் கண்ணீர் ஊறும். அப்போது நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு என்னை. அப்படியே சார் என்று சொல்லி அவருக்கு மகன் டாக்டர், ஒரு பையன் தான் உண்டு டாக்டரு, ஆடிட்டர். அவருக்கு மனைவி இல்லை, மனைவியும் ஆடிட்டராக இருந்து இறந்தவங்க. 2 பேருக்கும் சேர்ந்து மாதம் ஒரு 1 லட்சம் ரூபா பென்ஷன் கிடைக்கும். மகனுக்கு டாக்டராக இருக்கேன், 36 வயசு, கல்யாணம் ஆகலை. இந்த ஒரு சென்னையில் வீடெல்லாம் வச்சுருக்கார், இங்கே தான் அவருக்கு சொந்த வீடு. பாருங்க, அப்படியெல்லாம் இருந்த பிறகு கூட அந்த சந்தோஷம் என்பதை அவங்க அறிய முடியலை. சந்தோஷம் என்கிறதை அறிய முடியலை. இப்படி தான் அநேக ஜனங்கள் கிறிஸ்து இல்லாத ஒருவருக்கு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் அவன் கிறிஸ்துக்குள் வாழ வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் சாட்சி சொல்ல வேண்டியது மிக மிக அவசியம். ஆகவே சாட்சி சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் சகோதரன் அலசு அவர்களிடத்துல, இங்கே யாரிடத்துலையாவது நம்முடைய ரவிச்சந்திரன் ஜஸ்டஸ் இப்படி யார்கிட்ட ஏதாவது சொல்லுங்கள், உங்களுக்கு சாட்சிக்குள்ள இடம் கட்டாயம் கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம். வருகிற 16, 17, 18, அதாவது அடுத்த மாதம் ஜனவரி கன்வென்ஷன் இருப்பது நீங்கள் அறிவீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் கன்வென்ஷன் நோட்டீஸை வாசிக்கிறேன்.
ட்ரினிட்டி சபை நடத்தும் கன்வென்ஷன் 16, 17, 18 ஜனவரி 26 மாலை 6 முதல் 9 வரை. பிரிசில்லா வினோத் சோத்ரம். பாடல் சதீஷ் குமாரி. இப்படி நம்ம நோட்டீஸு அடித்து வச்சுருக்கோம் ஆயிரக்கணக்கில். அது தேசம் எல்லாம் கொடுக்கணும். அது பின்ன ஒரு 1000 வால் போஸ்டா 1000 வால் போஸ்ட்டு தாராளமாக எல்லாம் சென்னையிலேருந்து அடித்து 300 வால் போஸ்ட்டு இதெல்லாம் செய்யணும். பாருங்கள், நான் என்ன சொல்லியான்னு சொன்னால், இந்த கன்வென்ஷனுக்கு வர்றவங்களே அதையெல்லாம் ஏகதேசம் பேரெல்லாம் தூரக்கூட எல்லாம் அவங்க செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு கழிஞ்ச தடவை எல்லாம் வந்து செய்தாங்க. இந்த இடையும் வர்றாங்க. நம்ம கொஞ்சம் ஒத்துழைக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் பக்கங்கள் வீட்டுகளில் நீங்கள் ஒரு நோட்டீஸ் கொண்டு போங்க. வீட்டிலேருந்து ஜெபிப்பதற்கு நோட்டீஸை பார்த்து ஜெபிங்க. நீங்கள் அப்போ நான் ஜெபிச்சு என்ன ஆகணும்னு சொல்லி ஒருவேளை அப்படி நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். டிபெட்டில் சாது சுந்தர் சிங் உள்ளித்து போனார். அங்கே வனம், ஒரு வனத்தில் ஏறின ஒருத்தன் ஒரு ஊரில் போய் சுவிசேஷம் அறிவித்தாகல. இந்த ஊரில் ஒருத்தன் சொன்னான், நான் இப்படி இந்த வழியை போனால் நிறைய வீடு இருக்குது, அங்கே எல்லாம் அவங்க கேட்பாங்க, எங்களுக்கு இது வேண்டாம்னு சொல்லி துரத்தி விட்டுனோம். அவர் அந்த வழியே போகும்போது சதுப்பு நிலம் அப்படியே போகும்போது அந்த காடு ஆரம்பித்தது. அது பாருங்கள் சோத்திரம். அதாவது 400 மைல் தூரம் அந்த காடு கிடக்குதான் டிபெட்டில் மலையில். அப்போ அவருக்கு தப்பி ஒரு குகையில் 1-2 ஆள் படுத்து அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு அதிலிருந்து தப்பி இருக்கார். எப்படியும் தப்பி எடுத்து ஒரு சின்ன ஊரில் போய் ஆண்டவரை பற்றி சொன்னபோது அவள் தடி எடுத்து இவரை அடித்து விரட்டி துரத்தி அங்கே இருந்து ஓடி ஒரு குகையில் போய் படுத்துருக்கார் ராத்திரி. அப்போ அவங்க திருப்பி போயிருக்கா. ராத்திரி அவர் படுத்து தூங்கி அதிகாலையில் எழும்பி இருக்கும்போது ஸ்தோத்திரம், அதிகாலையில் எழும்பி இருக்கும்போது மறுபடியும் அவங்க வராங்களாம். அப்போ அவர் சொன்னார், ராத்திரி தப்பின நமக்கு இந்த பகல் வேளையில் நம்ம கொண்டு போடுவார்கள்னு சொல்லி அவர் ஆண்டவர் நன்றி சொல்லித்து அப்படி இருக்கும்போது அவங்க கேட்டாங்களாம், இந்த நேற்றைக்கு நாங்கள் ஒன்றை கொல்லுவதற்கு வரும்போது வெள்ளுடை தரித்த அநேகர்கள் இந்த இடத்துல இருந்தார்கள், அவர்கள் யார் என்ற கேள்வியை கேட்டார்களாம். அப்போ இவருக்கு தெரியாது. இவரை சுற்றி பாதுகாப்பாக இருந்த அந்த தூதர்கள் யார் என்று கேட்டபோது இவருக்கு சொல்ல தெரியல. இவர் சொன்னார், எனக்கு தெரியாது. அப்போ ஒருவேளை ஒரு மனசில் நினைத்தார், அந்த தூதர்கள் என்னோடு இருந்தார்கள்னு சொல்லி. அதனால் தப்புனேன். அதனால் இவங்க என்ன சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம கொல்லக்கூடாதுன்னு சொல்லி காலையில் அவரை அன்போடு அழைத்து தங்களுடைய அந்த ஊரில் கொண்டு போய் நீ இனி பேசுன்னு சொல்லி பேச வைத்தார்களாம். அப்போ ஆண்டவர் சாது பேசின போது அநேகர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தார்கள். அவர்கள் ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அப்படி அந்த ஊழியங்களை செய்து நிறைவேற்றின ஒரு மனிதன். எனக்கு அன்பான சோத்திரம், 1933 அவர் எங்கே போனார்ன்னு தெரியாது. அவர் மறைந்தார். எனக்கு அன்பான ஆண்டோட பிள்ளைகளை இப்படியெல்லாம் ஒரு இடத்துல ஊழியத்து போய் ஒரு மரத்தில் கட்டி வச்சு போயிட்டாங்க. அப்போ அவருக்கு பசி கொடுமை முடியல, சரீரமெல்லாம் களைப்பு. சோத்திரம். ஒரு நாள் ராத்திரியும் பகலும் கட்டி வைக்கப்பட்ட மறுநாள் காலையில் அவர் எழும்பி பார்க்கும்போது மரத்தில் கட்டப்பட்டவர் படுத்திருக்காராம் தரையில். அப்போ அவர் நினைத்தது, யார் என்னை கெட்டவுத்து விட்டது? தூதர்கள் தான் அவனை கெட்டவுத்து விட்டது. படுத்திருந்த அந்த மரத்தில் இருந்த பழங்களை பறித்து சாப்பிட்டு பசியை ஆற்றினார். இப்படிலாம் அவர் ஊழியம் செய்து பாருங்கள். ஆத்துமாதாயம் பண்ணுகிற தேவ அழைப்பு பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக இந்த ஒருவரே ஆகிலும் அந்த நம்மளை வாழ்க்கையில் கிறிஸ்துக்கள் கொண்டு வந்து நம் மரிக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டாம். ஏண்டா குடித்து வெறித்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து கஷ்டத்தோடும் அவர்கள் வேதனையோடும் வாழுகிற மக்களை அழைத்து அவருடைய ஆண்டவரை பற்றி சொல்லி கிறிஸ்துக்களை நடத்தும்போது அது நமக்கும் ஆசீர்வாதம், அவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கிறது. ஆக இந்த கன்வென்ஷனில் நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்கும்படியாய் உங்களை நான் அன்போடு சொல்லும்போது சொல்லுதான், இந்த கன்வென்ஷன் கிரவுண்டெல்லாம் வெட்டி இந்த ரப்பரை எல்லாம் முறித்து தள்ளி எல்லாம் செய்தவர் சிலருக்கு எனக்கு பைத்தியக்காரன்னு நினச்சிருப்பாங்க. இல்லை மேனுள்ள அது ஆண்டவருக்காக வாங்கப்பட்ட இடம், அது ஆண்டவருக்கே பயன்படுத்துவோம். ஏன்னா அன்னைக்கு இந்த இடம் எல்லாம் வாங்கும்போது
சிலர்கள் அது எனக்கு தெரியும், ஒரு முற்றத்திலையும் கன்வென்ஷனில் வைக்க இடம் தரமாட்டாங்க. அப்போ நமக்கு ஒரு சுதந்திரமாக ஒரு இடம் இருக்கிறது. எப்போ வேண்டுமானாலும் ஒரு கன்வென்ஷனை இப்போ போய் பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆளாவது போய் அந்த இடத்த பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துருக்காது. ஏன்னா அந்த பாருங்கள், அந்த இடத்துல இப்போ இல்லை ஒரு 600 பேர் கூடி இருந்து ஆராதிக்கலாம். அந்த இடம் அழகாக இருக்கிறது. சௌகரம் சொன்னார், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அதை கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு படியெல்லாம் கட்டணும் பாருங்கள். அதெல்லாம் செய்தெடுத்து இந்த கன்வென்ஷன் செய்யும்போது எப்போ வேண்டுமானாலும் இப்போ அடுத்த ஒரு கன்வென்ஷன் ஒரு என்னை விட்டு எனக்கு சுவிசேஷம் அறிவித்தவருடைய மகன் எனக்கு விக்னேஸ்வர் நாயர் சுவிசேஷம் அறிவித்தார். அவர் இப்போ கிடையாது. அவருக்கு மரணத்துக்கு ஒரு கன்வென்ஷனை போல ஒரு ஆராதனை நடத்தி அடக்கம் பண்ணாங்க. அவருடைய மகன் வருகை பற்றி வருகையில் நடக்கிற காரியங்கள் இந்த 2 சப்ஜெக்ட்டு 2 நாள் பேசுகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கு. அதனால் அடுத்த கன்வென்ஷன் அது ஒரு எப்படி ஒரு 2-3 மாதம் கழிஞ்சு இப்படி நமக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஜனங்கள் கேட்டாலும் கேட்காம போனாலும் நமக்கு சொல்லணும் பாருங்கள். அது அவ்வளோதான் நமக்கு முடியுமே தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இதற்கெல்லாம் நான் ஏன் உங்களிடத்தில் சொல்லுகிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துழைக்க முடியாது. உங்களுக்கும் அதில் பங்கு உண்டு. பங்குன்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு, இந்த கஷ்டத்தில் பங்கு, ஆசீர்வாதத்தில் அல்ல. நாம் தின்னு குடித்து நம்ம இஷ்டம் போல் மக்களை வளர்த்து பாருங்கள். இந்த ஆடிட்டர் எல்லாம் பென்ஷனில் 1 லட்சம் வரும், அல்லாத எவ்வளோ எல்லாம் வர உண்டு. சந்தோஷமாக இருக்காங்களா? எனக்கு திருவெரும்பில் என்னை விட வசதியான ஒரு பென்ஷனான ஆள் ஹோட்டலில் போய் டெய்லி காலத்தை உச்சைக்கு ராத்திரி போய் ஹோட்டலில் சாப்பிட்டார். இதே எனக்கிட்ட ஒரு ஆடிட்டர் சொன்னது, பென்ஷனான ஒரு சாரு அவருக்கு அண்டர்வேரில் பாக்கெட்டில் பைசா இருந்த காலத்தை காப்பிக்கு ராத்திரி கொண்டு போய் பிள்ளையோடு கொண்டு அறுத்து எடுத்துட்டானே. காலத்தை இவர் சாய ஒழிச்ச போக்குள்ள பைசாயை மோனுக்கு தெரியும். அவன் ராத்திரி கொண்டு பாக்கெட்டை அறுத்து பைசா எடுத்து அவன் போய் சாயை குடிச்சிட்டான் பாருங்க. இப்படியெல்லாம் அவசரப்படுக எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நம்ம பெற்றவர்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருமையில்லை. எனக்கு 90 வயசுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் உண்டு. டாக்டர் என்னை பார்த்து சொன்னார், வயசாயிட்டு இன்னி மருந்து சாப்பிட்டா பலிக்குமான்னு. மருந்தெல்லாம் பலிக்குது, எல்லாம் பலிக்குது, எல்லாம் நடக்குது. எனக்கு அன்பான ஆண்டவரை காரணம் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை சந்தோஷமாக நடத்துகிறார். மனைவி படுக்க இருந்திருந்தாலும் நான் என்னையும் சொல்லிட்டு வந்தேன், திருவனந்தபுரம் கொண்டு வருவோம், முடிஞ்சா நீ மகிழ்ச்சியாக இருந்தல்லி நமக்கு எல்லாம் அங்கே போகலாம். அந்த சந்தோஷம் இந்த சந்தோஷம் இல்லை, இந்த உலக சந்தோஷம் எல்லாருமே இல்லை. ஆகவே கர்த்தருடைய என்னுடைய பிள்ளைகளை என்னை நடத்துகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சூத்திரம். அதில் இடநாள் ஆராதனைகள் அநேகருக்கு ஒரு சலிப்பாக இருக்கிறது. ஆராதனைன்னு சொன்ன கர்த்தரை கூடி ஆராதிப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது, சேர்ந்திருப்பது. இன்றைக்கு ஆராதனையுடைய இறுதியில் நமக்கு திருவிருந்த ஆராதனை இருக்கிறது. அதில் நாம் எல்லோரும் சந்தோஷத்தோடு ஒரு மனதோடு, அது ஒரு மகிழ்ச்சியின் காரியம். 1ஆம் நூற்றாண்டில் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர்கள் கூடுகிற இடத்துல எல்லாம் அவர்கள் அப்பம் புசித்து ஆராதித்தார்கள். எங்கே கூடினாலும் 10 பேர் இருந்து கூடின உடனே தேவனுடைய பிள்ளைகள் உடனே அப்பம் புசித்து அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு மாதக்கணக்கில் அது இழுத்து போயிட்டு இன்றைக்கி நமக்கு அதற்குத்தான் பாஸ்டர் அவர்கள் என்ன அழைத்தபோது சந்தோஷத்தோடு அந்த ஆராதனையில் நமக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஏன்னு சொன்னால் 2 கொரிந்தியர் 5:20 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:20 வாசிங்க. யாராவது ஒரு ஆள் புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடு நாங்கள் கிறிஸ்துவுக்காக சிலவுக்கு கிறிஸ்துவாகிட்டே மாறியிருந்தோம். அப்படியெல்லாம் மக்களை திசை திருப்பி பாருங்கள், இயேசு கிறிஸ்து நேரடியாக கொடுத்து அப்படி பாருங்கள். அங்கே போகிறவங்கள்கிட்ட ஒரு காரியத்தை கேட்டு பாருங்கள், முகத்தில் ஒரு இருள் பாருங்கள். யார்கிட்டும் பேசக்கூடாது. எல்லோரும் அல்ல, சிலர்கள் அதில் மாற்று வித்தியாசம் உண்டு. ஆகவே அது அப்படி இல்லை. தெய்வத்தை போல நம்ம ஆள வேண்டாம். எல்லாரிடத்துலையும் அன்பு கூர்ந்து எல்லாருக்கும் நம்மால் என்ற நன்மைகளை செய்து எல்லாரையும் மனிதராக எண்ணி நாங்கள் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் ஒரே தகப்பனால் மீட்கப்பட்டவர்கள், அவருடைய ஒரே இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். அந்த அன்பினால் இப்போ பாருங்கள், எனக்கு 6 சகோதரங்கள் உண்டு.
11 பேருண்டு, 6 சகோதரங்கள். நாங்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடி ஒன்றா இருந்து பேசுவோம். ஒரு விருந்துன்னா நான் கடைசியில் 6 பேர் இருந்து சேர்ந்திருந்து சாப்பிடுவோம். பாருங்கள், இன்றைக்கும் மற்ற சகோதரங்களும் வியாதி பலவீனங்கள். ஒரு சகோதரன் சுகமாக இருக்கேன், 2 நாளத்துக்கு ஒரு நாளெல்லாம் வந்து என்கிட்ட அண்ணா எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு தான் போவேன். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த குளுத்தின்னு ஒரு நாள் சொன்னேன், ஒரு குளுத்திக்கிட்டுக்குள்ள ஒரு சட்டை வாங்கி கொண்டு தந்துட்டு எவ்வளோ சொன்னேன் பைசா வாங்கல. பாருங்கள், ஏன்னா நம்ம ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், அந்த பாசம் இன்றைக்கு அற்று போயிட்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது இருக்கணும். அருமையான அன்பு தான் பெருசு. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்போடு இந்த உலகத்தில் நம்ம வாழ்வோம். அது நமக்கும் சந்தோஷம், பிறருக்கும் அது ஆசீர்வாதம். பார்க்கிறவர்களுக்கும் அந்த அன்பை பற்றி அவர்களுக்கும் ஒரு அன்பிலே ஒரு சந்தோஷம். இன்றைக்கு குடும்பங்களில் அன்பில்லை, இது சபையில் அன்பில்லை. ஆகவே இது அன்புக்காக செய்யப்படுகிறது. நம்ம எல்லோரும் அன்போடு இருந்து ஆராதனுடைய இறுதி பாகத்தில் இன்றைக்கு அன்பு சகோதரிமாருக்கு 10 பேருக்கு இந்த சாரி எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. சீக்கிரமாக பெயர் விழித்து சாரியை கொடுக்கப்படும். அதோடு ஆராதனை ஃபஸ்ட்டு பகுதி முடியும். அடுத்து திருவிருந்து ஆராதனை ஆரம்பிக்கும். அந்த திருவிருந்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? குவாலிஃபைடு தகுதியான ஆட்கள் பங்கெடுத்து செல்ல உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். நான் வாசிக்க இந்த ஸ்தானாதிபதி என்று சொல்லும்போது ஆண்டவர், அதான் அம்பாசிடர். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனை அதாவது மனிதர்களை புத்தி சொல்லி ஆண்டவரிடத்தில் இணைப்பது தான் இந்த ஸ்தானாதிபதியோட வேலை. ஆண்டவராக இருப்பதல்ல, மனிதர்களுக்கு புத்தி சொல்லி ஆண்டவரை பற்றி ஆலோசனை சொல்லி அவர்கள் அறிவூட்டி கர்த்தரோடு இணைக்கிறத இவங்க வேலை. இன்றைக்கு அநேகர் அப்படி இல்லை, ஆண்டவருடைய ஸ்தானத்திலே மாறிவிடுகிறார்கள். ஆண்டவருடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவர்கள் ஆட்சி செய்கிற ஒரு காலகட்டத்தில் நான் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அது தேவனுக்கு பிரியமானதில்லை. நாம் சோத்திரம் மற்ற சகோதரர்களைப் போல நம்மளும் ஒரு சகோதரங்களாக இருக்கிறோம். அதை நாம் எப்போது என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டும். நீங்கள் கிறிஸ்துகள் வளர வேண்டும். என்றைக்கும் இல்லை, நம்ம ஆத்மா இல்லை ஒரு கூட்டம் நடத்தி அநேகர் பரிகாசம் பண்ணியிருப்பார்கள். சில ஆத்மாக்கள் 2-3 பேர் வந்திருந்து ஆராதிச்சிருக்காங்க. அதில் ஒரு சகோதரி இங்கேயும் இன்றைக்கி வந்திருக்கல, இன்றைக்கும் இங்கே ஆராதனைக்கு வந்திருக்கிறார்கள். சீக்கிரத்துக்குள்ளே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கும்போது அந்த சகோதரிக்கும் பரலோகத்தில் பாக்கியம். அந்த பாருங்கள், பரலோகத்தில் பாக்கியம். சகோதரனுக்கும் ஒரு ஆத்ம ஆதாயம் பண்ணியாச்சு. கோடி சொத்து சம்பாதித்தது போல் இன்றைக்கி அவருக்கு சேரு 1 சென்ட். ரவிச்சந்திரனுடைய சேரு, குடும்ப சேரு எத்தனை சென்ட்? 1 சென்ட். 1 ஏக்கர் உள்ளவனுக்கு இன்றைக்கி நிம்மதி இல்லை. 1 சென்ட் உள்ள ஒரு சகோதரன் ஒரு ஆத்மாவை கொண்டு வந்திருக்கு. அவனுக்கு அவங்க கிறிஸ்துக்குள்ளே வந்து ஞானஸ்நானம் எடுத்து போகும்போது பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. அவருக்கு அதுக்கு பலன் உண்டு, அவங்களுக்கும் பிரதிபலன் உண்டு. ஆகவே எனக்கு அன்பான அப்படிப்பட்ட எண்ணத்தோடு சிலரையாகிலும் நாம் ஆண்டவரை பற்றி சொல்லுவோம். இந்த பக்கங்களில் இருக்கவங்களுக்கு சாட்சியாக வாழுவோம். இந்த இறுதி ஆராதனையில் எல்லா தகுதியான எல்லா பிள்ளைகளும் இருந்து அதில் பங்கெடுத்து மகிழ்ச்சியாக திரும்பி செல்ல கர்த்தருடைய நாமத்தினால உங்களை நான் மிக அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்ளுகிறேன். அதை ஏதோ வந்தோம் போனோம் என்று இராதபடி இன்றைக்கு அநேகருக்கு சூத்திரம் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்கவும் கிறிஸ்தவ ஜீவியம் செய்யவும் விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட நிலையில் ஆயிற்று. நமக்கு ராத்திரி அழுதாலும் தீராது. ஏன்னா இந்த நம்ம டிவியிலெல்லாம் பார்க்கும்போது அந்த மலைகளில் போய் லட்சக்கணக்கான ஜனங்கள் முட்டி மோதி அந்த தெய்வத்தை எப்படியும் பரலோகம் போகிறதுக்கு எவ்வளோ பிரயாசம், என்னெல்லாம் பிரயாசம். அதில் எத்தனை எண்ணம் சாகுது. போகிற வழியில் சாகுது, வார வழியில் சாகுது, அங்கே நெருக்கங்களில் சவுட்டி பிதுக்கி அதில் சாகுது பரலோகம் போகிறதுக்கு. ஆனால் என்ன பிரயோஜனம் பாருங்கள், ஒரு நயா பைசையோட பிரயோஜனம் இல்லாத காரியங்களுக்கு இப்படியெல்லாம் பாடுபடுகிறார்கள். நமக்கு பூமியில் நம்முடைய ஆயுச நாட்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு வாழவும் நம்முடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அந்த வேளையிலிருந்து தேவனுடைய சமூகத்தில் போய் மகிழ்ச்சியோடு நித்திய யுகங்களாக வாழவும் தக்கதான பாக்கியத்தை
இந்த ரட்சிப்பு மூலமாய் கிடைக்கிறத இதை அசட்டை பண்ணுவோமான்னு சொன்னால் நம்ம போல நிர்பாக்கியவான்கள் வேறு யாரும் இருக்காது. ஆகவே தயவு சிந்திங்க. சிந்தித்து சோத்திரம் இந்த இயேசுவோடு இணைந்து வாழுவோம். சோத்திரம். ஒரு யானோக்கு 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்தான் என்று பார்க்கிறோம். நான் சிலப்போ நடந்து போகும்போது நானும் இந்த இயேசுவோடு தானே சஞ்சரிக்கிறேன். ஏனென்றால் அப்படி இருந்தால் தானே நமக்கு இந்த சந்தோஷம். அல்ல, இயேசுவோடு இல்லாமல் இருந்தால் நமக்கு சந்தோஷம் எங்கேருந்து கிடைக்கும்? ஆகவே இயேசுவோடு நடக்கிறது ஒரு ஆசீர்வாதம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு கடந்து வர உங்கள் அனைவரும் நமக்கு என்ன மட்டும் இல்லை, உங்களிலேயும் அநேகர் அப்படி இருக்கிறீர்கள். அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே என்னுடைய வார்த்தையை கேட்போம்.